கல்கி அந்த குல்லா அணிந்த குழந்தையுடன் பேசிக் கொண்டிருக்க, தடார் என்ற கதவு திறந்து 6 அடி உயரத்தில் ஆண்மகன் ஒருவன் பிரசிடென்ஷியல் சூட்டிலிருந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். நல்ல கம்பீரமான தோற்றத்தில் கருப்பு நிற கோட் சூட் அணிந்து அதற்கேற்றாற் போல் அணிகலன்கள் எல்லாம் அணிந்திருந்தான். அது அவனுக்கு கச்சிதமாக பொருந்தியிருந்தது. பார்க்க ஒரு அழகிய ரேமண்ட் மாடலை போல இருந்தான். இவ்வளவு இளம் வயதில் ஒரு ஹான்சமான தொழிலதிபரா என வியக்கும் வண்ணம் வசீகரமாக இருந்தான். அது விஜய் ஈஸ்வரன், கதையின் நாயகன். கல்கி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் விஜய் ஈஸ்வரன் போனில் பேசியபடி இருந்ததால் அவனது பின்பக்கம் மட்டுமே தெரிந்தது. அவன் முகத்தை கல்கியால் பார்க்க முடியவில்லை. அப்போது கல்கியின் போனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வர, தனது பிரசிடென்ஷியல் சூட் ரூமிற்குள் வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தபடி நுழைந்தாள். அதை அவளது PA சாதனாதான் அனுப்பியிருந்தாள். அதை ஓபன் செய்ய, இவர்தான் விஜய் ஈஸ்வரன், உன் அப்பாயின்மெண்ட்காக உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்காரு. பி கேர்ஃபுல், அங்கே மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட போற என்ற மெசேஜோடு அவனது புகைப்படமும் இருக்க, அதை பார்த்து மயங்கித்தான் போனாள் கல்கி. கௌதமோட போட்டோவை பார்த்தப்ப கூட இப்படி ஒரு படபடப்பு தோணல. எனக்கு ஏன் இப்படி தோணுது என நினைத்து கொண்டாள். மறுபுறம் ஹோட்டலின் மாடியில் கல்கியின் எதிரில் இருந்த பிரசிடென்ஷியல் சூட்டிலிருந்து வெளியே வந்த விஜய் ஈஸ்வரன், ஈஸ்வரன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸின் ஓனர். மங்கி குல்லாய் அணிந்திருந்தது விஜயின் மகன் அபினவ். அபினவ் என்றால் விஜய்க்கு உயிர். அவனை எப்போதும் விட்டு பிரியவே மாட்டான். அபினவுக்கு எப்போதும் மூடியாக, அதிகம் பேசாதவனாக இருந்ததை கண்டு டாக்டரிடம் செக் செய்ய, மற்ற குழந்தைகள் போன்ற மூளை வளர்ச்சி அவனுக்கு இல்லை என்பது புரிந்தது. அதிலிருந்து அவனுடைய தினசரி உணவு பழக்க வழக்கங்கள், உடை, அவனுடைய தினசரி நடவடிக்கைகள் அனைத்திலும் அதீத கவனம் செலுத்தினான். அபினவ் ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்ததை கண்டு ஆச்சரியமடைந்தான். அபினவ், ஸ்டேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னல என்று கோபமாக அவனை கூப்பிட, அபினவ் அவனிடம் ஓடியவன், அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் என்றான். அவன் கேட்ட கேள்வியை புறக்கணித்து, நோ அபினவ், உனக்கு கோல்டு பிடிக்கும் என்று பேசியபடி அவனை தூக்கிக் கொண்டு உள்ளே செல்ல, அபினவ் விடாமல் ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடித்தபடியே உள்ளே சென்றான். கல்கி அவளது ரூமில் ஈஸ்வரனின் போட்டோவை மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்க, மம்மி நான் ரெடி. உறைந்து நின்றிருந்த கல்கியை ரக்ஷி குட்டி கூப்பிட, இருவரும் நேராக லிப்டை நோக்கி நகர்ந்தனர். வெளியே வந்த கல்கியும் ரக்ஷிதாவும் நேராக சென்றதென்னவோ கடற்கரைக்குத்தான். கடற்கரைக்கு சென்று இருவரும் சமத்தியாக ஆட்டம் போட்டனர். கல்கிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து சென்றன. எத்தனை முறை இந்த கடற்கரைக்கு வந்திருப்பாள் கல்கி. அந்த நினைவுகள் எல்லாம் வந்து செல்ல, தாய்மண்ணை அடைந்த மகிழ்வும் கூடவே வந்து சென்றது. இருவரும் கடை கடையாக சென்று பல தின்பண்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டனர். இருவருக்குமே ஐஸ்கிரீம் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் வகை வகையான ஐஸ்கிரீமை இருவரும் சுவைத்தனர். மம்மி, இது சூப்பரா இருக்கு, என்னது இது என்று இட்லியை பார்த்து கேட்டிருந்தாள் ரக்ஷி குட்டி. இது கேக் மாதிரி இருக்கும் ரக்ஷி, ஆனா இதுல உப்பு போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் இட்லி என்று இட்லிக்கு அவள் விளக்கம் கொடுக்க, ரக்ஷிதா, மா இது நம்ம ஊர்ல கிடைக்காதா என்று மீண்டும் ஒரு கேள்வி கணையை தொடுத்தாள். கிடைக்கும், உனக்கு சீஸ் சாண்ட்விச் தானே பிடிக்கும் என்று கூற, அவள் மா ஐ லைக் திஸ் என்று ரக்ஷி குட்டி புன்னகைத்தவாறு கூற, இருவரும் சிரித்து விட்டனர். பல நாட்கள் கழித்து ஒரு நிம்மதியான நேரத்தை கழித்திருக்கிறாள் கல்கி. என்னதான் சந்தோஷமாக அவள் இருந்தாலும் முழு சந்தோஷம் என்பது ரக்ஷிதாதான். அவள் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் கல்கி அளவு கடந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாள். இருவரும் ஹோட்டலை சுமார் 9 மணி அளவில் அடைந்திருக்க, இருவரும் வேக வேகமாக ரூமிற்குள் நுழைந்தனர். கல்கியும் ரக்ஷி குட்டியும் மீண்டும் நன்றாக கதை பேசிவிட்டு உறங்கச் சென்று விட்டனர். அடுத்த நாள் கல்கி அவளது தந்தையின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அடுத்த நாள் கல்கி வேக வேகமாக தயாராகி கொண்டிருக்க, அவளுக்கு அருகில் ரக்ஷிதா பாவமாக நின்று கொண்டிருந்தாள். மா, நானும் வரேன் என்று அவள் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கூற,
ரக்ஷி, நேத்து நீ கேட்டுன்னு தானே வெளியே கூட்டிட்டு போனேன். உன்னை எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். போய் டிவி பாரு. பசிச்சதுன்னா கிச்சன்ல இருக்கு, நீ போய் எடுத்து சாப்பிட்டுக்கோ. நான் சீக்கிரமா வந்துடுவேன் ரக்ஷி. பட் பி கேர்ஃபுல். என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாது. பார்த்து கவனம் என்று அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் கூறினாள் கல்கி. ஓகேம்மா, யார் வந்தாலும் டோர் ஓபன் பண்ண மாட்டேன். நீங்க வந்தா கால் பண்ணுங்க என்று கூற கல்கி புன்னகையுடன் கிளம்பினாள். அமெரிக்காவில் ரக்ஷிதா பலமுறை தனியாகத்தான் இருந்திருக்கிறாள். அந்த ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் இப்போதும் அவளை தனியாக கல்கி விட்டு செல்கிறாள். இருந்தும் கல்கிக்கு கொஞ்சம் பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது. சீக்கிரமாக வந்துவிட வேண்டும் என்று நினைத்தவாறு டாக்ஸி பிடித்து அவளது அப்பாவின் வீட்டிற்கு சென்றாள். கல்கியின் அப்பாவின் வீட்டில் ஆங்காங்கே தோரணங்களும் பலூன்களும் கட்டப்பட்டிருக்க அந்த இடமே விழா போல் இருந்தது. அதை பார்த்தவளுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. அன்று கல்கியின் தங்கையின் பிறந்த நாள். அதாவது அவளது தந்தைக்கும் இரண்டாம் மனைவிக்கும் பிறந்தவளுக்கு. அவளது பெயர் வர்ஷா. அனைவரும் மகிழ்வுடன் அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்க கல்கி யாரிடமும் பேசாமல் வெளியே வந்து அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தபடியே உறங்கி போயிருந்தாள். சிறிது நேரம் அப்படியே கழிய யாரோ அழும் சப்தம் கேட்டு மெதுவாக கண் விழித்து பார்த்தாள். கல்கி ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்ததால் யாருக்கும் தெரியவில்லை. அங்கு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணிடம் வம்பு வளர்த்து கொண்டிருந்தனர். அதில் வர்ஷாவும் அடக்கம். என்னது, என்ன சொன்ன நீ? அவ ஒல்லியானா அழகா இருப்பாளா என்று வர்ஷா ஒரு பெண்ணின் தாடையை அழுத்தி பிடித்தவாறு கேட்க அந்த பெண் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றிருந்தாள். நான் யாருன்னு உனக்கு காட்டணுமா? போனா போகுது அத்தை பொண்ணுன்னு சும்மா விட்டா ஓவரா பண்ற என்ற வர்ஷா பக்கத்திலிருந்த இருவரை பார்க்க அவர்கள் இருவரும் அந்த பெண்ணின் கையை பிடித்துக் கொள்ள மற்ற இருவர் அவளின் கண்களை திறந்து வைத்திருந்தனர். அருகிலிருந்த மிளகுத்தூளை சிறிது எடுத்து அவள் கண்ணில் தூவிவிட்டாள் வர்ஷா. அவளோ கண் எரிச்சல் தாங்காமல் அழ ஆரம்பித்துவிட மற்றவர்களுக்கு அதை பார்த்தால் சிரிப்பாக வந்தது போலும். அனைவரும் சிரித்துக் கொண்டே நின்றிருந்தனர். அந்த பெண் வர்ஷாவின் சொந்தக்கார பெண்தான். என்னதான் வர்ஷாவின் சொந்தமாக இருந்தாலும் அவள் கல்கிக்கு நெருக்கம். கல்கி வர்ஷாவோட கால் தூசுக்கு இருக்க மாட்டா என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. அதை கேட்டு வர்ஷா புன்னகைத்தாலும் அவளுக்கு எதிரில் இருந்தவளின் மீது இருந்த கோபம் மட்டும் போகவில்லை. கோபமாக அவளுக்கு அருகில் வந்தவள், சரி ஒரு பெட் வச்சுக்கலாம். நீ அவ ஒல்லியான அழகா இருப்பான்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லனா அந்த போட்டோவை சாப்பிடணும் என்று கல்கி குண்டாக இருக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை காண்பித்து கூறினாள். ஆனா கல்கி இல்லாம எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவ? சோ இந்த போட்டோவை சாப்பிட்டுரு என்று மீண்டும் கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. எப்படி வசதி, நீயா சாப்பிடுறியா இல்ல சாப்பிட வைக்கணுமா என்று அவளுக்கு மிக நெருக்கமாக சென்று கேட்க அவள் என்ன செய்வது என தெரியாமல் விழி விரித்து பயத்தில் நின்றிருந்தாள். அந்த பெண்ணிற்கு கல்கியை விட்டுக் கொடுக்க மனம் வரவில்லை. ஆனால் தனக்கென பேச யாருமே இல்லை என்று கவலை கொண்டாள். இப்படித்தானே கல்கியும் பல முறை துன்பப்பட்டிருப்பாள் என்று நினைக்க நினைக்க கண்களில் கண்ணீர் கோர்த்தது. இந்தா இத சாப்பிடு என்று வர்ஷா அந்த போட்டோவை எடுத்து அழுது கொண்டிருந்த பெண்ணின் வாயில் திணிக்க போக அவளது கையை ஒரு மெல்லிய கை பிடித்தது. இருந்தும் அவ்வளவு இறுக்கம் அந்த பிடியில். யாருடா இது என்பது போல வர்ஷா திரும்பி பார்க்க அது கல்கி. ஆனால் அது கல்கி என்று பாவம் வர்ஷாவாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் நீ என்று வர்ஷா கேட்க ஆரம்பித்த நேரம் அவள் கையில் இருந்த போட்டோவையே பிடுங்கி வர்ஷாவின் வாயில் திணித்தாள் கல்கி. இவை அனைத்தும் ஒரு நொடியில் நடந்து முடிந்திருக்க வர்ஷாவின் அருகில் நின்றிருந்தவர்களோ வாயை பிளர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். யார் இந்த பொண்ணு, இவ்ளோ அழகா இருக்கா என்று கூட்டத்திலிருந்து ஒருவன் முணுமுணுத்தான். அதை வர்ஷா எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் விழி பிதுங்கி நிற்பது இப்போது வர்ஷாவின் முறையானது. போட்டோவை வாயிலிருந்து எடுக்க நினைத்த நேரம் பெட் இஸ் a bet வர்ஷா என்று கூறிய கல்கி அழுது கொண்டிருந்த அத்தை மகளான நித்யாவை அணைத்து அவளின் முதுகை தடவி கொடுத்தாள். பயந்து போயிருந்த நித்யாவிற்கு இது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அந்த குரல் வர்ஷாவிற்கு பரிச்சயமான குரலாக இருந்தது. வாயிலிருந்து போட்டோவை எடுக்க நினைத்த வர்ஷாவின் கைகள்
அந்தரத்தில் நின்றன. கல்கி ஒரு ஜீன்ஸ் பேண்டும் டாப்பும் மட்டுமே அணிந்திருந்தாள். அது அவளை இன்னும் ஒல்லியாக காண்பித்தது. இந்த சப்தத்தை கேட்டு அனைவரும் அங்கு கூடிவிட்டனர். அனைவரின் பார்வையும் வர்ஷாவின் மீதே இருக்க அவள் வேகமாக வாயிலிருந்த போட்டோவை எடுத்து விட்டாள். யார் நீ என்று யாரோ ஒருவன் கோபமாக கேட்க அதை திரும்பி பார்த்த கல்கி பதில் சொல்லவே இல்லை. போய் முகத்தை கழுவிட்டு வா நித்யா, கண்ணு செவந்திருக்கு என்று அவளின் கையை பிடித்து கூற அவளது கண்ணீர் கன்னத்தில் வழிந்தோடியது. கல்கி தானே என்று அந்த அழுகையுடனேயே கேட்டாள் நித்யா. அதற்கு கல்கி பதிலேதும் சொல்லாமல் போய் கழுவிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம் என்க நித்யா விடவே இல்லை. நீதான கல்கி என்று மீண்டும் கேட்க வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டாள் கல்கி. அதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்குமே அதிர்ச்சிதான். குண்டா இருந்த கல்கி இப்போ ஒல்லியானதும் ரொம்ப அழகா இருக்கால என்று பல பேச்சுக்கள் கூட்டத்திலிருந்து எழுந்து கொண்டிருந்தது. உண்மையை சொல்ல போனால் கல்கியின் தந்தைக்குமே தனது மூத்த மகளை இவ்வளவு அழகாக பார்த்ததும் அடையாளம் தெரியவில்லை. அவருமே கொஞ்சம் அதிர்ந்தது உண்மைதான். உனக்கு என் மேல பொறாமதான கல்கி? கௌதம் உன்னை கல்யாணம் பண்ணாம என்ன கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கல தானே? அதனால தானே நீ இப்படி எல்லாம் பண்ற என்று வர்ஷா அழுகையுடனேயே கேட்டாள். இந்த விஷயம் கல்கிக்கு தெரியாமல் இருக்க ஒரு நொடி புரியாமல் அதிர்ச்சியாக அப்பாவை பார்க்க, கல்கி கௌதமுக்கு உன்னை கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அதுக்கு முதல் காரணம் உன்னோட நடத்தை தான். அவருக்கும் வர்ஷாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீ பண்ண காரியத்துக்கு நாங்க தான் எல்லா கஷ்டமும் பட்டோம். கடைசியில அந்த குழந்தைய கூட நீ குடுக்கல. அவங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருந்தாங்க. உனக்கு கல்யாணம் ஆகலன்னு அவளுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க முடியுமா என்று கேட்டவரை பார்த்து இகழ்ச்சியாக புன்னகைத்தாள் கல்கி. அவள் அப்பாவை பற்றி கல்கிக்கு மிக நன்றாகவே தெரியுமே. சுயநலத்தின் மொத்த உருவம் அவர். எல்லா திசையிலும் சுழலும் ராஜசேகரின் நாக்கு. கல்கிக்கு கோபமெல்லாம் வரவில்லை. ஆனால் மனதின் ஓரத்தில் ஒரு சின்ன சோகம் இருந்தது. அதுவும் தனக்காக பேச யாருமே இல்லை என்பதால் மட்டுமே. அதையும் தூசி தட்டுவது போல் தட்டிவிட்டாள். அனைத்திற்கும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். வாழ்வில் முன்னேற முடியாது என்று கல்கி ஏற்கனவே கற்றுக்கொண்டாள். எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, உள்ள போய் பேசலாம், இவ கூட கொஞ்சம் பேசணும் என்று ராஜசேகரின் இரண்டாம் மனைவியான பத்மாவதி கூற, அது ராஜசேகருக்கு சரியெனப்பட்டதோ என்னவோ. கல்கியை பார்த்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், மேலவா என்று கூறிவிட்டு அவர் நடக்க ஆரம்பித்து விட கல்கியும் அவரை பின்தொடர்ந்தாள். அங்கு ராஜசேகர், பத்மாவதி மற்றும் வர்ஷா மூவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். கல்கி தனியாக அவர்களுக்கு எதிரே அமர்ந்திருந்தாள். ராஜசேகர் இதுதான் சமயம் என்று நினைத்து, கல்கி வர்ஷாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் ஆக போகுது. வர்ஷாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வேற. நீ ஏன் உங்க அம்மா உனக்காக விட்டுட்டு போன கம்பெனிய வர்ஷாக்கு கிஃப்ட் பண்ணக்கூடாது என்று கேட்க கல்கிக்கு கோபம் வந்துவிட்டது. ஓ, இதுக்காக தான் என்ன அமெரிக்கால இருந்து வா வான்னு பாசத்தோட கூப்பிட்டீங்களா? என்னடா ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட், அதை கேன்சல் பண்ண இத்தனை வாட்டி கூப்பிடுறாங்களே நினைச்சேன். இப்ப புரியுது. அந்த கம்பெனி எனக்காக எங்க அம்மா விட்டுட்டு போனது. அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. அம்மாவும் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க. கிஃப்ட்ன்றது தானா கொடுக்கணும், கேட்டு வாங்க கூடாது என்று நிறுத்தி நிதானமாக கூறினாள் கல்கி. ஏய், என்ன பேசுற நீ? நான் உன்னோட சிஸ்டர் என்று வர்ஷா அடிக்குரலில் சீர, கல்கி அதுக்கு இப்போ என்ன? உன்னோட பாசத்தை தான் கீழே பார்த்தனே. நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்று திமிராக கேட்டவளை முறைத்து பார்த்தாள் கல்கி. கல்கி, நீ ஓவரா பேசுற என்று பத்மாவதி இழுத்து பிடித்து நிதானத்துடன் கூற, கல்கி சரி, நான் பேசுறது ஓவர்னா நீங்க கேக்குறதும் ஓவர் தானே? அவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்கல்ல, கேவலம் ஒரு கம்பெனி, அதுக்காக தானே என்ன கூப்பிட்டீங்க என்று கோபமாக கத்த, நீயும் கேவலம் ஒரு பையனுக்காக தானே இப்படி பேசுற? ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாது. இப்போ எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் ஆக போகுது.